ஒரு கேள்வி மக்களுக்கு என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட நேரு தானே இதுல வந்து முன்னின்னு பேசணும். ஆனா அவரு அமைதியா இருக்காரு. அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு தான் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ஒரு குமுறலோட இருக்காங்களே சார். சீமான் சொன்ன மாதிரி அவர் தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, விபூதி வாங்குறது அந்த வேலையை விட்டுவிட்டு இதுக்கு எதுக்கு பதில் சொல்றாருன்னு புரியல. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்கே சிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதுக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்லணும். நேரு பதில் சொல்லணும். அவர் அதை பற்றி எந்த விதமான இதுவும் பெரிய ப்ரெஸ் மீட்டோ வச்சு எதுவும் சொல்லலை. இவர் முந்திக்கிட்டு இவரை பொதுவாகவே இன்னைக்கு காலை கூட பார்த்தா நினைக்கிறேன். சிஎம் போகிறாரு, பின்னால் பேக்கில் இவர் தான் உட்காந்துருக்காரு. இவர் காலையில் ஆஜராகிறார் போல் இருக்கு. காலையிலேயே முதலமைச்சர் வீட்டில் காலையில் ஆஜராகிட்டு சாயந்தரம் கூடையே பயணிக்கிறது, இது போன்ற வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்களே தவிர என்ன பிரச்சனையோ அதை ஒரு தீர்வு காண்றதுக்கு வழி பார்க்கணும்ல. 10 நாளுக்கு மேலே ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதை அவங்க கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதான் எத்தனையோ உங்க ஸ்கீம் போடுறாங்க, எத்தனை திட்டங்களுக்கு பல செலவழிக்கிறாங்க. இதில் என்ன ஆக போகுது, இதில் எதுக்காக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியலை. இது அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம்னு போது துப்புரவு பணியாளர்கள் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? இன்னொரு விஷயம், இப்போ இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இப்போ டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பர்சன்ஸ்லாம் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களே. இது தனியார், இது மிகப்பெரிய தவறு. இங்கே இருக்கக்கூடியவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களே வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது தனியாருக்கு எதை விடுறதுன்ற ஒரு இதுவே இல்லாமல் போச்சு. தனியாருக்கு டெண்டர் விடுறது. இப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டவங்க தான் டெண்டர் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கு சோர்ஸ் இல்லையான்னு புரியல. க்ளீனாக வச்சுருக்காங்கன்ற ரெண்டாவது விஷயம். ஏன் அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்களா? இதுக்கு அரசு பணி இவங்களே வேலை நிரந்தரம் கேட்கும் பொழுது இதில் நீங்கள் சோர்ஸை வந்து வெளியில் அவுட் சோர்சிங் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் தவறு. அது அந்த மக்களுக்கு செய்ய மிகப்பெரிய தவறு. அவங்க இதை தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இங்கே உங்களுக்கு துப்புரவு செய்கிறதுக்கு தமிழகத்தில் யாருக்கு தெரியாதா? இது நேரடியாக ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத, ஒரு ஆட்களை நியமித்து செய்ய முடியாதா? இதுக்கு என்ன தனியார் ஒப்பந்தம் கொடுக்குறது? இது ஒவ்வொன்றா தனியாருக்கு நீங்கள் போக 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 அந்த நேரடியாக அந்த வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு பாதிப்பு வரத்தானே செய்யும்.